இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பாஜவின் தமிழிசையும் திமுக சார்பில் வேலுவும் களமிறங்கியுள்ளனர். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. நாளை ஓட்டுப்பதிவு நடக்க இருக்கும் நிலையில் இன்று திமுக வேட்பாளரின் உதவியாளர் வீட்டில் இருந்து பண குவியலை பறக்கும் படையினர் கைப்பற்றியிருப்பது கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மயிலாப்பூர் தொகுதி முழுவதும் வாக்காளர்களுக்கு திமுக பணம் கொடுப்பதாகவும் திமுக வேட்பாளர் வேலுவின் உதவியாளரான சத்தியமூர்த்தி வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சென்னை மந்தவெளியில் உள்ள அபார்ட்மெண்டில் தான் சத்தியமூர்த்தி வசிக்கிறார். உடனடியாக அவரது வீட்டுக்கு விரைந்த பறக்கும் படையினர் மூளை முடுக்கெல்லாம் சல்லடை போட்டனர். படுக்கையறையில் இருந்த ஒரு பேக்கில் பணம் குவிந்து கிடந்தது. கிச்சனிலும் இன்னொரு பணக்குவியலை பறக்கும் படையினர் கைப்பற்றினர். எல்லாம் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். மெஷின்களை கொண்டு வந்து எண்ணியதில் பெட்ரூமில் 80 லட்சம் ரூபாய், கிச்சனில் இருந்து 70 லட்சம் ரூபாய் என மொத்தம் 1.5 கோடி ரூபாயை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. பணக்குவியல் மட்டுமின்றி வாக்காளர் பட்டியல் நகல், பல முக்கிய குறிப்புகள் இருந்த டைரிகள், தேர்தல் தொடர்பான முக்கிய ஆவணங்கள், வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் சிக்கின. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 50 லட்சம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 50 லட்சம், விசிகவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு ஆவணத்தில் குறிப்பு இருந்தது. அதேபோல் சிக்கியது வாக்காளர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த பணம்தான் என்பதையும், ஏற்கனவே பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்கள் கிடைத்ததாகவும் பறக்கும் படை வட்டாரம் கூறியுள்ளது. இது தொடர்பாக தலைமை தேர்தல் கமிஷனுக்கும் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரிவான விசாரணை நடக்கிறது. நாளை தேர்தல் நடக்கும் நிலையில் திமுக வேட்பாளரின் உதவியாளர் வீட்டில் இருந்து பணக்குவியல் கைப்பற்றப்பட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.